அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 14ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவிலே இருபெரும் படையெடுப்புகள் நிகழ்ந்திருந்த காலம். காஞ்சிபுரம், திருவரங்கம், சிதம்பரம், மதுரை முதலிய கோயில் நகரங்கள் பெருமளவு சீர்குலைக்கப்பட்டிருந்த காலம். ஆலயங்களை நம்பி வாழ்ந்த தமிழ் சமுதாயம், இங்கே இருந்த பல்வேறு தொன்மையான குடிகளெல்லாம் அந்த இடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து உயிருக்கு அஞ்சியும் வெவ்வேறு தேசங்களுக்கு சென்று வாழ வேண்டிய ஒரு காலகட்டாயம் ஏற்பட்டிருந்தது. அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து தங்களை நிலைநிறுத்தி கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை இங்கே இருந்த ஆலயங்களின் பேரிலும் ஆலயங்களை நம்பி வாழ்ந்த குடிகளின் பேரிலும் செலுத்தி வந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 1370களில் மீண்டும் சற்று அமைதி பிறங்க தொடங்கியிருந்த காலம். விஜயநகர சாம்ராஜ்யம் ஹரிஹரர் மற்றும் புக்கராயர் ஆகிற இருவரும் சகோதரர்கள் வீரர்களுடைய வளர்ச்சியாலே அது தென்னகத்தை பெரும் அளவு கலாச்சார சமய பண்பாட்டு மாற்றங்களுக்கு உட்படுத்த தொடங்கியிருந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் விடிவெள்ளி போலே சூரிய உதயத்திற்கு முன்பாக அருணோதயம் என்று சொல்வார்களே, அப்படி சூரியன் பிறப்பதற்கு முன்பாக அருணன் பிறந்தது போலே 1370ஆம் ஆண்டு தென்பாண்டி நாடு தவம் செய்ததின் விளைவாய் தாமிரபரணி நதிக்கரையிலே நம்மாழ்வார் தோன்றி அங்கே அமுதத்தமிழ் பாசுரங்கள் பாடியருளிய திருக்குருகூர் என்ற தலத்திலே மணவாள மாமுனிகள் என்ற ஆச்சாரியருடைய திரு அவதாரம் நடைபெற்றது. அவர் பிறந்து சரியாக ஓராண்டில் 1371ஆம் ஆண்டுதான் 48 ஆண்டு காலம் வனவாசம் மேற்கொண்டது போலே ரங்கநாத பெருமாள் இஸ்லாமியர்களுடைய அந்த படையெடுப்பு காலத்தில் பெரிய கோயில் என்றழைக்கப்படும் திருவரங்கத்தை விட்டு நீங்கி ஆச்சாரியர்களுடைய துணையினாலே, பிள்ளைலோகாச்சாரியர் முதலியவர்களுடைய துணையினாலே அங்கிருந்து புறப்பட்டு மதுரை அழகர் மலை, இன்னும் தென்பாண்டி நாட்டிற்குள்ளே பல்வேறு ஊர்களில் ஒளித்து மலைகளிலும் குகைகளிலும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு கேரள தேசத்தை அடைந்து மேற்கு கடற்கரை நெடுக நடந்து போய் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிகளில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் மேல்கோட்டை திருத்தலத்தில் பல ஆண்டுகள் தங்கி வழிபடப்பட்டு அங்கிருந்தும் கிளம்பி திருமலை திருப்பதி காட்டுப்பகுதிகளில் தங்கி மலைமேலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஆலயத்தின் முன்மண்டபத்தில் தங்கி வழிபாடு செய்யப்பட்டு 48 ஆண்டு காலம் முடிந்த பிறகு மீண்டும் சற்று அமைதி திரும்பிய போதுதான் ஹரிஹர புக்கராயர்களுடைய அரசாட்சியின் கீழே வீரகம்பன்னர் என்றழைக்கப்படும் தளபதி அமைச்சரினுடைய உதவியோடு கூட மீண்டும் அவர் செஞ்சி நகரத்திற்கு வந்து சில காலம் அங்கே எழுந்தருளி இருந்து ராஜபாட்டையிலே பிரயாணம் செய்து வடதிருக்காவேரி கரையை அடைந்து காவேரியை கடந்து அகிலமெல்லாம் போற்றும் அரங்கமா நகரத்தை வந்து அடைந்தார். அப்படி அவர் வந்து அடைந்த காலம் 1371. அதற்கு சரியாக ஒரு வருடம் முன்பாக ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாருடைய அவதார தலத்தில் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். வைணவ குலத்திலே தோன்றிய அவருடைய தந்தையார் திருநாவீருடைய பிரான் தாதரன்னர் என்பது. இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே ஆழ்வார் பாசுரங்களையெல்லாம் கற்றுத்தேர்ந்து அதற்கான உரை விளக்கங்களிலும் கற்றுத்தேர்ந்து அதிலே ஆழங்கால் பட்டிருந்தார். மனம் எப்போதும் ஆழ்வாருடைய பாசுரங்களிலும் அந்த பாசுரங்களிலே எதிரொலிக்கக்கூடிய திருமாலிடம் கொண்ட நிறைந்த அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது. அப்படி சிறுவயதிலிருந்தே நிறைந்த அன்போடு கூட ஆழ்வார் திருவடிகளிலே தொண்டு செய்து வரும் எண்ணத்தோடே வாழ்ந்து வந்தார். இளம் வயதில் அந்த கற்ற கல்வி அவர் மனதிலே ஒருவித வைராக்கியத்தை ஏற்படுத்தி இருந்தது. சிறிது காலம் திருமண வாழ்க்கை, ஆனால் வெகு சீக்கிரத்தில் அதை துறந்து துறவரத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை என்பவர் ஆழ்வார் திருநகரியிலே தொடர்ந்து நம்மாழ்வாருக்கு தொண்டு செய்து வரும் உயர்ந்த குலம். அந்த ஆச்சாரியர்களுக்கு இவர் தொண்டு செய்து அவர்களிடமிருந்து பஞ்சசம்ஸ்காரம் முதலிய சமய சின்னங்களையெல்லாம் தரித்து கொண்டு துறவரம் மேற்று அந்த துறவரத்தின் வெளிப்பாடாய் திருவரங்கம் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். திருவரங்க மாநகரம் அந்த காலகட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்திருந்தது. 48 ஆண்டு காலம் ஆலயத்தில் வழிபாடு இல்லை. ஆலயத்தின் பெரும் பகுதி சிதைந்து விட்டது. ஆலயத்திலே இனி தொண்டு செய்வதற்கு என்று, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளுக்கு என்று நிதி இல்லாத ஒரு நிலை. ஆலயத்தின் நெற்களஞ்சியங்கள் எல்லாம்
காய்ந்து போய் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிறிது ஆண்டுகள் கழித்து நம்மாழ்வாருடைய அவதாரத்தலமான ஆழ்வார் திருநகரியிலிருந்து வந்து சேர்ந்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். துறவரம் ஏற்றதில் விரக்தராக இருந்தவர். ராமானுஜரை அடுத்து வைணவ குரு பரம்பரையில் முக்கியமான இடத்தில் வைத்து கொண்டாடப்படுபவர் நம்மாழ்வாருடைய திருவடிவாரத்திலிருந்து வந்த மணவாள மாமுனிகள்தான். வைணவர்கள் தங்களுடைய ஆச்சாரிய பரம்பரையில் 3 பேருக்கு சிறப்பிடம் கொடுப்பார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே தலைமையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், ஆச்சாரியர்களுக்குள் நடுநாயகமாக விளங்கக்கூடிய ராமானுஜர், அந்த ராமானுஜரே மீண்டும் தோன்றினார் என்று கொண்டாடும்படியாய் ராமானுஜரை ஒத்த வாழ்க்கை முறையும் அவரை போன்ற ஞானம், அனுஷ்டானம், நிர்வாகத் திறமையும் கொண்டிருந்தவரான சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த மூவரைத்தான் வைணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே மூவர்களாக முதன்மை பெறுபவர்களாக வைத்து வழிபடுவார்கள். அந்த நிலையில் மணவாள மாமுனிகள் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்கிறார். அரங்கநாதனுடைய அடிமுதல் முடிவரை கண்களில் நீர்மல்க தொழுது தேர்ந்தார். ராமானுஜரை தொடர்ந்து வைணவ நெறியை உலகிற்கு கொண்டு சேர்க்க மணவாள மாமுனிகளைத்தான் திருவரங்கநாதனும் தேர்ந்தெடுத்திருந்தார். தன்னுடைய அன்பு கட்டளையின்படி திருவரங்கநாதனுடைய கண்பார்வை நேராய் விழக்கூடியதான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மணவாள மாமுனிகளுக்கு மடம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அங்கே எழுந்தருளியிருந்து வைணவ சமயத்தின் தலைமை பொறுப்பை நிர்வகித்து வரும்படியாக அங்கே கட்டளையிடுகிறார் அரங்கநாதன். இன்றைக்கும் திருவரங்கம் நகரத்திற்கு சென்றால் பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கருவறையில் பெருமாளுடைய திருக்கண் பார்வை படக்கூடிய இடத்திலிருந்து நேரே ஒரு கோடு வரைந்தால் அது உத்தர வீதியில், அதுவும் குறிப்பாக கீழ உத்தர வீதியும் தெற்கு உத்தர வீதியும் சந்திக்கக்கூடிய இடத்தில் மணவாள மாமுனிகளுக்கான சந்நிதி இருப்பதை பார்க்கலாம். நேரடியே திருவரங்கநாதனுடைய கண்பார்வை, அவனுடைய அருட்கண் பார்வை இவர் பேரில்தான் பதிகிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு. அந்த மடத்தில் தங்கி இருந்துத்தான் மணவாள மாமுனிகள் பெரிய கோயிலாகிற ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய நிர்வாகப் பொறுப்பை சீர் செய்து வைத்தார். நாதமுனிகள் காலம் தொடங்கி ராமானுஜரால் போற்றி பாதுகாக்கப்பட்ட மரபுகள் எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை மணவாள மாமுனிகளுக்கே உண்டு. இன்றைக்கும் நாம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே பார்க்கக்கூடிய வழக்கங்கள், விழாக்காலங்கள், விழாக்கள் நடைபெறக்கூடிய மரபுகள், யார் யாருக்கு அங்கே என்ன மாதிரி தொண்டிலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் மணவாள மாமுனிகள்தான் நிர்வாகம் செய்து வைத்திருக்க பார்க்கிறோம். அப்படி அவர் வாழ்ந்து வந்த காலத்தில் பிள்ளைலோகாச்சாரியர் இயற்றிய இரகசிய நூல்களுக்கு உரை எழுதுதல், ஸ்தோத்திர நூல்கள் எழுதுவது, தமிழிலே பல்வேறு தோத்திரங்கள் இயற்றியது என்று பல அருள் நூல்களை செய்தருளினார். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக அவருடைய ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை பரமபதிக்கக்கூடிய காலத்தில் அவருடைய எண்ண ஓட்டத்தை மாமுனிகளுக்கு தெரிவிக்கிறார். என்ன சொல்லி அவர் விடைபெற்று கொண்டார்? வடமொழி நூல்களிலே ஸ்ரீபாஷ்யம் முதலியவைகளில் அதிக காலம் கண்வையாமல் ஓரிரு முறை அவற்றை உபதேசமாகச் சொல்லிவிட்டு நமக்கும் ராமானுஜருக்கும் பிரீதி உடையதான ஆழ்வாருடைய ஈரத்தமிழ் சொற்களிலே அதிகம் காலம் ஈடுபட்டு அவற்றினுடைய உரையை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்து தகுதியுடையவருக்கெல்லாம் உபதேசங்களை செய்து கொண்டு வாழும்படியாய் கட்டளையிட்டார். அதன்படி மணவாள மாமுனிகள் தன்னுடைய யாத்திரையின் போது ஸ்ரீபெரும்புதூர் முதலிய சில தலங்களில் தரிசனத்திற்காக சென்றபோது அங்கே எழுந்தருளியிருந்து ஸ்ரீபாஷ்யம் முதலிய வடமொழி நூல்களை ஓரிரு முறை உபதேசமாக சொல்லிவிட்டு தன் இந்த உலகிலே வாழ்ந்த காலம் முடிய திருவாய்மொழியினுடைய பொருளிலே ஈடுபட்டு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை வைணவ அடியார்களுக்கு எடுத்துச் சொல்லுவதே தன்னுடைய கடமையாக கொண்டு எழுந்தருளியிருந்தார். இவரைப் போலே திருவாய்மொழிக்கு உரை சொல்லக்கூடியவர் வேறு ஒருவரும் இல்லை என்பது தனிச்சிறப்பாக இருக்க பார்க்கிறோம். அந்த சிறப்பை அங்கீகரித்தது யார்? வேறு யாரும் இல்லை, திருவரங்கநாதனே அந்த சிறப்பை உலகிற்கு காண்பித்து கொடுத்தார். நம்மாழ்வாருடைய மனவோட்டத்தை அறிந்தவர்களால் மட்டும்தான் அவருடைய சொற்களுக்கு இப்படி பொருள் சொல்ல முடியும். அதனால் ரங்கநாதனான பெரிய பெருமாள் மணவாள மாமுனிகள் வாக்கிலே திருவாய்மொழியின் உரையை தான் கேட்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். யாருக்கு இப்படி ஒரு பேறு கிடைக்கும்? அதனால் எல்லோரையும் அழைத்து தன் திருவோலக்கத்திலே ஒரு ஆணை பிறப்பித்தார். நாளை தொடங்கி நாள்தோறும்
அத்தனை திருவிழாக்களையும் நிறுத்தி கொண்டு நம்முடைய திருவோலக்கத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்தருளி நமக்கு ஆழ்வார் விஷயமான திருவாய்மொழி பாசுரங்களுக்கு உரை சொல்ல நாம் அதை கேட்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். இதை அப்படியே சிரமேற்கொண்ட மணவாள மாமுனிகளும் பெருமாள் குறித்து கொடுத்த நாளிலிருந்து தொடங்கி ஓராண்டிற்கும் மேல் அந்த தலத்தில் நாள்தோறும் இறைவன் திருமுன்பாக அமர்ந்து கொண்டு இவர் சொல்ல நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களுக்கான உரை செழிப்பை நம்பிள்ளை பாடியருளிய ஈட்டுரையின் சிறப்பை இவர் கூற நம்பெருமாள் கேட்டு செவி குளிர்ந்தார். இப்படி தன்னுடைய சீடராக இருக்க வேண்டிய மணவாள மாமுனிகளின் சிறப்புகள் கருதி அவருக்கு இவர் சீடர் போலே நின்று இந்த பாசுரங்களின் உரையை குருமுகமாக உபதேசமாக கேட்பது போலே கேட்டு தெளிந்தார் என்று சொன்னால் மணவாள மாமுனிகளுடைய சிறப்பை யாரால் கூறி முடிக்க முடியும்? அப்படி இறைவனுக்கு தான் தொண்டு செய்யும் நிலையில் மாமுனிகள் நிற்க அவரை தனக்கு குருநாதராக ஏற்றுக்கொண்டு ரங்கநாதர் ஓர் ஆண்டிற்கும் மேல் தொடர்ந்து திருவாய்மொழி பாடலின் பொருளை கேட்டு உணர்ந்தார். ஆச்சாரியர் தனக்கு செய்த உபதேசத்திற்கு கைமாறு செய்ய வேண்டியது சீடரின் கடமை அல்லவா? அதனால் இந்த தொடர் நிகழ்ச்சி, இந்த தொடர் உரை நிறைவு பெற்ற நாளிலே இத்தனை செழும்பொருளையெல்லாம் தான் கேட்டு தெளிந்ததின் சிறப்பாக மணவாள மாமுனிகளை தனக்கு ஆச்சாரியராக பாவித்து ரங்கநாத பெருமாள் மணவாள மாமுனிகள் குறித்த 2 வரி ஸ்லோகமொன்றை எழுதி அதை எல்லோரும் அறியும்படியே அந்த சபையிலேயே வெளிப்படுத்தினார். இவர் அந்த தொடருரையை நிறைவு செய்த போது அந்த கோயில் அர்ச்சகருடைய பிள்ளை வடிவத்திலே ரங்கநாயகன் என்ற பெயரில் சிறு குழந்தை ஒன்று யாரும் அறியாத போது அந்த சபைக்குள்ளே பிரவேசம் செய்தது. ஓடி வந்த அந்த குழந்தை மணவாள மாமுனிகளுடைய சிறப்பை வடமொழியிலே அமைத்த 2 வரி ஸ்லோகமாக சொல்லிவிட்டு மறைந்தருளியது. வந்தது அரங்கநாதன்தான் என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். அரங்கநாதனே மணவாள மாமுனிகளுக்கு சீடனாகத் தோன்றி அவர் சிறப்பாக அவருடைய பெருமையை கூறும் விதமாக ஒரு ஸ்லோகம் ஒன்றை சொல்லி இனி உலகெங்கிலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாராயணம் செய்ய தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் தொடங்கி நிறைவும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையையும் பிறப்பித்தார். அன்று தொடங்கி வடக்கே வதரி ஆசிரமம், சாலக்கிராமம் முதலிய திருத்தலங்கள் தொடக்கமாய் தென்கோடியிலே திருப்புல்லானி தலம் வரையிலும் மாமுனிகளை முன்னிட்டே திவ்ய பிரபந்த பாராயணம் நடைபெறுவதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் தனக்கே உரித்தான ஆதிசேஷ பீடத்தை மணவாள மாமுனிகளுக்கு ஒப்படைத்து விட்டார். மணவாள மாமுனிகளின் ஜென்ம தினத்தையும் அவருடைய நிறைவு நாளையும் அவருடைய தீர்த்த தினத்தையும் 2யுமே நம்பெருமாள் இன்று வரை தானே முன்னின்று அனுஷ்டிக்கிறார் என்பதும் தனிச்சிறப்பு. அவர் இறைவனுடைய திருவடிகளை சென்று அடைந்ததான மாசி மாதத்திலே வரக்கூடிய துவாதசி திதி என்று அரங்கன் கோயிலிலே அரங்கநாதருக்கு பூஜை செய்த அர்ச்சகர் அந்த பிரசாதங்கள் அத்தனையும் எடுத்து வந்து மணவாள மாமுனிகளுக்கு தானே பூஜை செய்வார். இது அரங்கநாதனே பூஜை செய்தது போன்ற கணக்கு. இப்படி வைணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே கடைக்குட்டியாக வந்து தோன்றினாலும் அத்தனை பேருக்கும் இருந்த சிறப்பை தான் ஒருவராய் பெற்றார் என்று மணவாள மாமுனிகளை சொன்னாலும் அது மிக இல்லை. அரங்கனே தனக்கு ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்ட மணவாள மாமுனிகளுடைய சிறப்புகள் சிலவற்றை இன்றைய தினம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.